ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம், 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 உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம், ஆலயம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம், ஆலயம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் இனியவர்களே, வெண்பரி வீரனும் இனப்படையை வேறறுத்தவரும் இடியின் மகனும் இயேசுவின் சீடருள் முதல் இரத்தச் சாட்சியும் அன்னை மரியாளின் அன்புக்கு உரியவருமான புனித பெரியவையாகப்பருக்கு மிகவும் நெருங்கிய உறவுகளே, உங்கள் அனைவரையும் புனித பெரியவையாகப்பர் 9ஆம் திருவிழா திருப்பலியை ஒன்று கூடி ஒப்புக்கொடுக்க வருக வருக என வரவேற்பதில் புனித பெரியவையாகப்பர் சபையும் கார்மேல் அன்பியமும் பெரிதும் மகிழ்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது சிவப்பு கம்பளம் விரித்து அனைவரும் ராஜபாட்ட அல்ல, மாறாக நெருஞ்சி பழம் அடைத்த குறிஞ்சிப்பூ மெத்தை. இதில் பயணிக்க வேண்டுமாயின் நம்பிக்கை என்ற காலணி அணிந்தால் மட்டுமே வழித்தடம் வசப்படும். இறை நம்பிக்கையில் இந்த காலணியை நமது பாதுகாவலர் புனித பெரியவையாகப்பர் அன்னை மரியாளிடமிருந்து பெற்றிருந்தால்தான் வெற்றி பாதையில் வீரநடையில் முடிந்தது. எனவே நாமும் நம்பிக்கை என்ற நற்பரிசை கேட்டு இப்பரியில் இணைவோம் வாரீர். புனித பெரியவையாகப்பரின் அன்பு இறை மக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரியவையாகப்பருடைய 9ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 9ஆம் திருவிழா திருப்பலியானது இந்த சந்தியாகப்பர் ஆண்கள் சபையினருடைய நலனுக்காகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும் கார்மில் அன்பிய குடும்பத்தினரின் நலனுக்காகவும் அன்பிய வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே இறைவன் இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் புனித பெரியவையாகப்பர் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம்
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித பெரிய யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அடி பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய வாசகமானது இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எரேமியா கிமு 7ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில், அதாவது பபிலோனியா மன்னனால் எருசலேம் தேவாலயமும் அழிக்கப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த அன்புள்ளம் கொண்ட இறைமனிதர். இவர் இஸ்ராயேல் மக்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்க இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரோ நான் பேசத் தெரியாத சிறு பிள்ளை என்று மறுத்துரைக்கும் எரேமியாவுக்கும் இறைவனுக்கும் இடையே நடந்த உரையாடல் வாசகத்தில் இடம்பெறுவதை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 4 முதல் 10 வரை. பென்யமீன் நாட்டு அனத்தோத்தில் இருந்து குருக்களுள் ஒருவரான இலியாக்கிமின் மகன் எரேமியாவின் சொற்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறுபிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றனோ அவர்களிடம் சொல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே, அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் மான இயேசுவே, நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா. நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டை
நீயல்லோ ஆண்டவரே. தாயின் வயிற்றினிலே பாதுகாப்பு நீயல்லோ ஆண்டவரே. பிறப்பிலும் வாழ்விலும் நீயே எனக்கு ஆதாரம் நீயல்லவோ. பிறப்பிலும் வாழ்விலும் நீயே எனக்கு ஆதாரம் நீயல்லவோ. எந்தன் ஆதாரம் நீயல்லவோ. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் ஆன இயேசுவே. போகும் வழியை விசாலமாக்கி எல்லையை பெரிதாக்கி, போகும் வழியை விசாலமாக்கி எல்லையை பெரிதாக்கி, உயரமான இடத்திலே என்னை நிறுத்தி மாண்புற செய்கின்றீரே. உயரமான இடத்திலே என்னை நிறுத்தி மாண்புற செய்கின்றீரே. என்னை மாண்புற செய்கின்றீரே. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் ஆன இயேசுவே. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் ஆன இயேசுவே. நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா. நீரே எனது வலிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையும் ஆன இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையா, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய வசனங்கள். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய வசனங்கள். இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று
கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினாலும் பாவம் நீங்குவதாக. புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறைமக்களே, வாழ்வு தருவது இறை வார்த்தை. இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கம் தீட்டப்பட்ட வாளை விட கூர்மையானது, உள்ளத்தை ஊடுருவி காண்கிறது என்று புனித பவுலடியார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறார். இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 9ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய வசனத்திலே இறை வார்த்தையை கேட்பவர்களை 4 வகை மனிதர்களாக பிரித்து காட்டுகின்றார். ஒரு சிறுவன் மலைப்பக்கமாக விளையாடச் சென்றான். அவன் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று சத்தம் போட ஆரம்பித்தான். நான் கெட்ட பையன் என்று அவன் சத்தம் போட்டான். நான் கெட்ட பையன் என்று பதில் வந்தது. நான் சோம்பேறியானவன் என்று அவன் சத்தம் போட்டான். நான் சோம்பேறி என்று அங்கே பதில் வந்தது. இப்போது அந்த சிறுவன் அழுது கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றான். தன் அம்மாவிடம் அவன் அங்கே அதை பற்றி சொல்லுகிறான். அந்த அன்னையானவள் இது எதிரொலிதான் என்று புரிந்து கொண்டாள். எனவே அந்த சிறுவனை பார்த்து மீண்டும் அவள் அனுப்பி வைக்கின்றாள். நீ சென்று நான் நல்ல பையன் என்று அவள் கத்தச் சொல்லுகின்றாள். அவன் நல்ல பையன் என்று கத்துகிறான். நல்ல பையன் என்று எதிரொலிக்கிறது. நான் அன்பானவன் என்று கத்துகிறான். நான் அன்பானவன் என்று அங்கே எதிரொலிக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல செயல்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். தாராள மனதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே 4 வகை மனிதர்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக வழியோரம் விழுந்த விதையை போன்றவர்கள். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகிற நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தையை வாசிக்க கேட்கின்றோம். ஆனால் இந்த இறை வார்த்தையை அழகையானவன் நம்முடைய இதயத்தில் இருந்து எடுத்து விடுகின்றான். இவர்களைத்தான் வழியோரம் விழுந்த விதை போன்றவர்கள் என்று அழைக்கின்றோம். இரண்டாவதாக பாறை மீது விழுந்த விதையை போன்றவர்கள். இறை வார்த்தையை வாசிக்கின்றோம், யோசிக்கின்றோம், தியானிக்கின்றோம். அந்த இறை வார்த்தையை வாழ்வாக மாற்றுகிற பொழுது பாறை நிலத்தில் விழுந்த விதையைப் போல நிலையற்றவர்கள், வேறற்றவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். மூன்றாவதாக முட்செடிகளின் நடுவே விழுந்த விதையை போன்றவர்கள். இந்த இறை வார்த்தையை கேட்டு அதனை வாழ்வாக மாற்ற முயற்சிக்கிற பொழுது இந்த உலக பற்று, இந்த உலக கவலைகள், உலக மாயைகள், உலக இன்பங்கள் அனைத்தும் நம்முடைய இறை வார்த்தையை, நம்முடைய இதயத்தை நெருக்கி விடுகின்றன. எனவேதான் முட்செடிகளில் விழுந்த விதைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறிவிடுகின்றோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்று சொல்லுகிற பொழுது
30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பிறருக்கு பலனை கொடுக்கிற அந்த நிலம்தான் நல்ல நிலத்தில் விழுந்த நிலமாக விதையாக இங்கே அழைக்கப்படுகிறது. இன்று நாம் திருவிழா கொண்டாடுகிற புனித பெரிய வியாகப்பர் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இருக்கிறார். எனவேதான் இயேசுவினுடைய துன்ப கிண்ணத்திலே பங்கெடுக்கின்றார். இயேசுவின் அருகிலே எப்போதும் இருக்கின்றார். இயேசுவின் முக்கிய நிகழ்வுகளிலே பங்கெடுக்கின்றார். இயேசு பற்றிய நற்செய்தியை உயிரை கொடுத்து அங்கே பறைசாற்றுகின்றார். ஆகவே இன்று வரை 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலனை தந்து கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக சக்தி மிகு நம்முடைய சந்தியாகப்பர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்று அவருடைய 9ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிப்போம், யோசிப்போம், தியானிப்போம், அதை வாழ்வாக மாற்றுவோம். நம்முடைய புனித பெரிய வியாகப்பரை போல 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பிறருக்கு பலனை தருவோம், இறையாட்சியின் மக்களாவோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுதி நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இறைவனின் அரும்பெரும் செயல்களை நினைவு கூர்ந்திட இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். வாழ்வெளிக்கும் இந்த வீட்டிலிருந்து உலகமெல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாவற்றையும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். கருணை உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். கருணை உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். படைப்பின் நாயகனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருப்பணியாளர் மற்றும் துறவரத்தார் யாவரையும் அருட்கரத்தால் தாங்கி வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். அரசோச்சும் அன்பே எம் இறைவா, எம் நாட்டினை வழிநடத்தும் ஆட்சி பணியாளர் அனைவருக்கும் மக்கள் நலம் காக்கும் மனநலம் தந்து அருள் பாலிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். காக்கும் கருணையே எம் இறைவா, எம்மூரிலிருந்து அயல் நாடுகளிலும் அயல் மாநிலங்களிலும் தங்கி தொழில் முனையும் அனைவரையும் வெற்றியின் பாதையில் வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். மீட்பின் அரசே எம் இறைவா, கைபேசி கலாச்சாரத்தில் ஊடக பொறிகள் சிக்குண்டு தவிக்கும் எம்மோர் இளைஞர்களை அனைவருக்கும் அவ்வழி விடுவித்து நல்வழி காட்டும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். கருணை உருவாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இன்றைய 9ஆம் திருவிழாவை சிறப்பு செய்கிற புனித பெரிய வியாகப்பர் ஆண்கள் சபையினருக்காக மன்றாடுவோம். கார்மேல் அன்பிய குடும்பத்தினருக்காக மன்றாடுவோம். ஒவ்வொருவருக்கு நல்ல உடல் நலனை தரும்படியாக மன்றாடுவோம். இந்த சபைக்கும் இந்த அன்பியத்திற்கும் முழுமையான வளர்ச்சியை கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த காலை பொழுதிலே 9ஆம் திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் பங்குரை மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு
பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நீர் அறிவீரே. உடைய நம்பிக்கையாளர் நிர்ந்தளிக்கிற எளிய மன்றாட்டுக்களை ஏற்று அது விரும்பி கேட்பதை எல்லாம் தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தேன் ஆருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் காலை உன்மடி அமர்ந்து உன்னை பழித்தல் உறவென்றாகுமா? உன்மொழி கேட்டும் என் வழி வாழ்தல் உன்னிடம் சேர்க்குமா? உன் பணி தொடர வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், எந்தன் உள்ளத்தை தருகின்றேன். கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தேன் ஆருயிரை. ஆண்டவரே, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் காலை உழைக்கும் மனிதர் உயரும் நிலையும் உலகில் மலரணும். உழைப்பின் மாண்பை வளர்க்கும் செயல்கள் உண்மையில் நிலைக்கணும். உரிமைகள் உணர்ந்து வருகின்றேன், உம்மிடம் தருகின்றேன், இன்று உம்மிடம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாவல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முதல் கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே ஒருபானங்கள் ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். உமது திருவிழாப்படி திருத்துதர்கள் முதலாவதாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித பெரிய யாகப்பரின் திருவிழாவிலே உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித பெரிய வியாகப்பர் உமது பேரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை இந்த உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் வல்லவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து
வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே எங்கள் பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 9ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்கிற
புனித பெரிய வியாகப்பர் ஆண்கள் சபையினரையும் கார்மில் அன்பிய குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் உளநலத்தையும் தார். குடும்ப தலைவர்களுக்கு தொழில் வளர்ச்சியை தார். நிர்தாமி இந்த சபைகளுக்கும் இந்த அன்பியத்திற்கும் முழுமையான வளர்ச்சியை தந்தரலும். அன்பு தந்தை இறைவா, இந்த காலை பொழுதிலே இந்த திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் பங்கரை மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நாளிலே புனித பெரிய வியாகப்பர் வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அடி கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் எங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் என்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பெரிய வியாகப்பரை போல நல்ல நிலத்தை விழுந்த விதையாக 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பிறருக்கு பலனை கொடுங்கள் என்ற அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறல் இந்த ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தினமை காத்தின்றி வல்லிப்பதாக. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் முந்தன் உடலை சிதைத்து, உறவு பலியாய் உன்னை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து, உலகை மாற்றும் துணிவை தாராய். உன் அன்பு பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா, உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழியோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும்.
உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். புனித யாகப்பர் திருவிழாவை இவ்வாண்டு மகிழ்வாக வழிநடத்தி வரும் வாஞ்சைக்காக நன்றி இறைவா, நன்றி. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன், ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். நல்ல பெற்றோரையும் நல்ல ஆசிரியர்களும் தந்து கல்வி தொண்டினை கனப்படுத்திய கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன், ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். புனித பெரியயாகப்பர் சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்வாதாரத்தை வளப்படுத்தி ஒற்றுமையும் உடல் நலமும் மனநலமும் தந்த மகிமைக்காக நன்றி இறைவா, நன்றி. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன், ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். இவ்வாண்டு போதிய மழைவளம் தந்து குடிக்க குறைவின்றி நீர் தந்து கொண்டிருக்கும் கருணைக்காக நன்றி இறைவா, நன்றி. கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன், ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறை மக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 9ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 9ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித பெரிய வியாகப்பர் ஆண்கள் சபையினர், கார்மேல் அன்பியத்தினர். சிறப்பாக தயார் செய்து நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே புனித பெரிய வியாகப்பர் ஆண்கள் சபை தலைவர், செயலாளர், பொருளாளர், சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், கார்மேல் அன்பிய குடும்ப பொறுப்பாளர்கள், அன்பிய தலைவர், செயலாளர், பொருளாளர், அன்பிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை 6:30 மணிக்கு புனித பெரிய வியாகப்பர் தேர்ப்பவனியும் அதைத் தொடர்ந்து திருவிழா மாலை ஆராதனையும் சிறப்பாக நடைபெறும். இறைவனுடைய இறைமக்கள் அனைவரும் தேர்ப்பவனியிலும் திருவிழா மாலை ஆராதனையிலும் கலந்து ஜெபிக்கும்படியாகவும் புனித பெரிய வியாகப்பருடைய வரங்களை அற்புதங்களை நிறைவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய வீடுகளை தேடி பூர் திருவிழா வரை பிரிக்க வருகிற பொழுது நம்முடைய இறைமக்கள் அனைவரும் ஆக்கம் ஊக்கமும் கொடுக்க வேண்டும் என்றும் 2024 வரை வரியை செலுத்தி ரசீதுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அசன குழுவினர் நம்முடைய வீடுகளை தேடி வருகிற பொழுது வெள்ளிக்கிழமை மதியம் ஊர் அசனம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எனவே அசன விருந்திற்கு தேவையான பொருட்களாகவோ பணமாகவோ தாராள உள்ளத்தோடு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்றும் நன்கொடைகள் வழங்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய கலையரங்கத்தில் வைத்து அன்பிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும். எனவே ஒரு அன்பியத்திற்கு ஒரு நடனம் வழங்க வேண்டும். அன்பிய பொறுப்பாளர்கள் உடனடியாக அன்பிய பேரையும் நடன பேரையும் என்னிடம் வந்து பதிவு செய்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 6 மணிக்கு நம்முடைய ஆலய மண்டபத்தில் வைத்து புனித பெரிய வியாகப்பருடைய திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெறும். திருவிழா திருப்பலியிலே விவிலிய புதிர் 43க்கான குழுக்கள் பரிசுகளும் வழங்கப்படும். எனவே இறைமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்கள் ஆனார்கள். ஜெபிப்போமாக. அன்பே உருவானங்கள் ஆண்டவரே, திருத்தூதரான பெரிய யாகப்பருடைய திருவிழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கெடுத்திருக்கின்றோம். அப்படி பரிந்துரைகளால் உமது உதவி பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. ஆமென். ஓ மரியே, என்றும் கனியே, எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே. ஆமென்.